இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லாவித நெருக்கடியினின்றும் அவரை விடுவித்து காத்தருளினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் திருத்தூதர்களான புனிதர்கள் பேதுருவும் பவுலும் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. இன்றைய நாளினுடைய பெருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். தொடக்க காலத்தில் நம் திருச்சபையானது மிகுந்த துயரத்திற்குள்ளும் அதிகமான கொடுமைக்குள்ளும் உள்ளாகி இருக்கிறது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஏரோது திருச்சபையினுடைய மக்களை கொடுமைப்படுத்தினான் என்று முதல் வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் திருத்தூதரான யாக்கோபுவை வாளால் வெட்டி அவரை கொலை செய்தான் என்றும் விவிலியம் சான்று பகர்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பேதுருவையும் அவன் கைது செய்து சிறையில் அடைத்து வைக்கிறான். அந்த சிறைச்சாலையில் 16 படை வீரர்களை நிறுத்தி அவருக்கு காவலாக வைக்கிறான். அந்த சிறைக்கூடமானது எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது என்றால், மிகப்பெரிய ஒரு இரும்பு கதவு, திறக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்கிறது. அதனுள் முதல் காவல் நிலை, 2ஆம் காவல் நிலை என்று சொல்லி பல காவல் நிலைகளை உள்ளே வைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. புனித பேதுரு என்னவோ தேச துரோகம் செய்த மாதிரியும் கொலை குற்றம் செய்த மாதிரியும் அவருக்கு இப்படிப்பட்ட உட்கட்டமைப்பு பாதுகாப்பு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் எடுத்துச் சொல்லி திருமுழுக்கு கொடுப்பதினாலும் மீட்பின் பிள்ளைகளாக அவர்களை எல்லோரையும் வழி நடத்துவதினாலும் வந்த ஆபத்து தான் இந்த சிறைச்சாலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான முதல் செய்தி அழகாக சொல்லப்படுகிறது. பேதுரு சிறையில் வாடி அவர் துன்புற்றிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டி செபித்தது. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த இறைவார்த்தை பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது என் மனம் அதிகமாக அதை தொட்டது. ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, கொடுமைகளை அனுபவிக்கும் போது திருச்சபை அவர்களோடு உடன் இருக்கிறது. எப்படி உடன் இருக்கிறது? தங்களுடைய ஜெபத்தின் வழியாக அவர்களோடு உடன் இருக்கிறது. ஜெபம்தான் ஆறுதலை கொடுக்கும், ஜெபம்தான் நம்பிக்கை கொடுக்கும், ஜெபம்தான் அடுத்த அடியை வைப்பதற்கான துணிவை நமக்குள் தரும். நமக்கான பாதைகளை ஆண்டவர் ஜெபத்தின் வழியாக திறப்பார். அதை அழகாக உறுதி செய்கிறது. பேதுரு துன்புறுகிற போது திருச்சபை தன் ஜெபத்தின் வழியாக அவருக்கு துணையாக இருந்தது. நம்முடைய திருச்சபையில, அன்பியங்கள்ல, பங்கு திரு அவையில யாராவது துன்புற்றால், வேதனையில் இருந்தால், வருத்தத்தில் இருந்தால், நாமும் நம்முடைய உடனிருப்பை ஜெபத்தின் வழியாக முதலில் வெளிப்படுத்தணும். அவர்களோடு உடன் இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில் யாரோ ஒருவர் இறந்து விட்டார் பங்குல, உடனடியாக அவரை சந்தித்து அந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை நாம செய்யணும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் சிறையில் அவர் துன்புற்று கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அந்த சிறைச்சாலைக்குள் வருகிறார். ஒரு அற்புதமான நிகழ்வு இது. 2 படை வீரர்கள் சங்கிலியால் கட்டி பேதுருவினுடைய இடப்புறம் ஒருவரும் வலப்புறம் ஒருவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பக்கமும் ஆட்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க சங்கிலியால கட்டிக்கிட்டு. பேதுரு உறங்கிக் கொண்டிருக்கிறார் கட்டப்பட்ட சங்கிலிகளோடு. ஆண்டவரின் தூதர் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்று பேதுருவை தட்டி எழுப்பி எழுந்திரு என்று சொல்லுகிறார்.
எழுந்திரு, புறப்படு என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்துவதை பார்க்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆண்டவரின் தூதர் வந்து நின்ற அந்த இடம் முழுவதும் ஒளிமயமா இருந்தது. உடனடியாக அந்த கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் கடன்று விழுந்தன. பேதுரு எழுந்தார், அந்த திருத்தூதரோடு உடன் நடந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. முதல் காவல் மாடம், இரண்டாவது காவல் மாடம், பிறகு இரும்பு கதவு தானாகவே திறக்கப்பட்டது. விடுதலையை பெற்றார். பிரியமானவர்களே, ஜபத்தில் நீங்கள் இணைந்திருக்கும் போது ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி உங்களை பாதுகாக்கின்றார். உங்களுக்கான பாதையை அவர் திறக்கின்றார். நீங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும், ஆண்டவர் எல்லா விதமான நெருக்கடியில் இருந்து நமக்கு விடுதலையை தருகின்றார். அதைத்தான் இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லா விதமான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் அவரை விடுவித்து காத்தார். அற்புதமான இறைவார்த்தை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட கடவுளோடு இணைந்து நம்பிக்கையோடு செபிக்கிற போது நம் தடைகள் உடையும், நமக்கான பாதைகள் திறக்கும். இரண்டாவது செய்தி, நம்ம செபிக்கும் போது எந்த தடை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். இதற்கு பேதுரு ஒரு மிக பெரும் சாட்சி. மூன்றாவது செய்தி அதுதான். அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஆண்டவர் தன் வான தூதரை அனுப்பி, அவர் சொல்றார் பாருங்க, சான்று பகர்கிறார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு, அவர் விடுதலையான பிறகு சான்று பகர்கிறார். ஆண்டவர் தன் வான தூதரை அனுப்பி யூத மக்கள் எதிர்பார்த்தது எதுவும் நிகழாதவாறு அவர் என்னை காத்தார். இதை நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். எந்த குடும்பத்தில் ஜபம் இருக்கிறதோ, எந்த மனிதர் கடவுளோடு இணைந்து ஜெபிக்கிறாரோ, அந்த மனிதரை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன் வான தூதர்களின் வழியாக அவர் புடை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறார். மீண்டும் பதிலுரை பாடல், இந்த நாளினுடைய பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். பாருங்க, எவ்வளவு அற்புதமான இறைவார்த்தை. தன் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவார்கள். நம்முடைய இந்த திருப்பலியை காணுகிற ஒரு சகோதரி மிக வருத்தத்தோடு பதிவிட்டிருந்தார். நான் ஆண்டவரை சிக்கென பற்றி கொண்டிருக்கிறேன், எப்பொழுதுமே ஜெபத்தில் இணைந்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே, என்னுடைய மகளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரே, 18 வயசிலேயே என் மகள் இறந்து போனாலே என்று சொல்லி மிக வருத்தத்தோடு ஒரு பதிவை போட்டிருந்தார். அந்த செய்தியை படிக்கும் போது என் மனது மிகுந்த வருத்தத்திற்குள்ளானது. ஆனால் கடவுளுடைய திருவுளம் என்ன, சித்தம் என்ன என்பது நமக்கு தெரியாது. கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நாம நினைக்கிறத விட, கடவுள் எனக்கான வேற ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய திட்டம் வெளிப்படும். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் இணைந்திருந்தால், கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள் என்றால், அந்த திட்டம் நிச்சயமாக உங்களில் வெளிப்படும் என்பதில் ஐயமில்லை. புனித பவுலடிகளாருடைய வாழ்க்கை இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் அழகாக வெளிப்படுத்துகிறது. நான் இப்பொழுது என்னை பலியாக படைக்கின்றேன். அழகா சொல்றார் பாருங்க, என்னை பலியாக ஆண்டவருக்கு படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். பாருங்க, எவ்வளவு மன நிறைவோட ஆண்டவருடைய இல்லத்தில் அல்லது ஆண்டவரோடு போய் இணைகின்ற அந்த இணைப்பை, பிணைப்பை அழகாய் வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், அதை நான் வெற்றிகரமாக முடித்து விட்டேன். ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேறிவிட்டது. நான் என் விசுவாசத்தை உறுதியாயிருந்து காத்துக்கொண்டேன். எவ்வளவோ துன்பங்கள், இடர்பாடுகள், வேதனைகள், கொடுமைகள், சித்திரவதைகளை நான் அனுபவித்தேன்.
எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை பத்திரமாய் பாதுகாத்தார். எல்லா விதமான துன்ப துயரங்களிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தருளினார். நான் நல்லதொரு ஓட்டத்தை முடித்து விட்டேன். இனிவே மன நிறைவோடு நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். பாருங்க, அவர் எத்தகைய துன்பத்தை அனுபவித்தார். ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, பேதுரு மட்டும் இல்லை, பவுலடிகளாரும் துன்பத்தில் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்திருக்கிறாரு. சிங்கத்தின் வாயிலில் நான் இருந்தேன். பாருங்க எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தில் அவர் இருந்திருக்கிறார், துன்பத்தில் அவர் இருந்திருக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தருளினார். தீங்கு அனைத்திலும் இருந்தும் அவர் என்னை பாதுகாத்தார். ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். எனவே நான் விண்ணரசில் நிச்சயமாக பங்கு பெறுவது உறுதி என்பதை அழகாக எடுத்து சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் பேதுருவை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று சொல்லும்போது, பிரியமானவர்களே, பேதுரு எத்தகையதொரு மாட்சியை கடவுளுக்காக வெளிப்படுத்த போகிறார், ஆண்டவருடைய மகிமையில் அவர் பங்கு பெறப் போகிறார் என்பதை முன்குறித்து இந்த இறைவார்த்தையானது பகிரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பவுலடிகளார் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பல இடங்களுக்கு சென்று அறிவித்து ஒரு நற்செய்தியின் தூதுவராக திகழ்ந்தாரோ, இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசுவோடு உடனிருந்த பேதுரு, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஒரு அற்புதமான நிகழ்வு தொடக்க கால திருச்சபையில் வழக்கமாக புனித பேதுருவை பற்றி சொல்லப்படுகிறது. பாரம்பரிய கதை. பேதுருவனுடைய பணிகள் என்பதில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஏட்டில் இந்த கதையானது இடம்பெற்றிருக்கிறது. கிபி 64 நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று அழித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில்தான் பேதுருவை எப்படியாவது கைது செய்து கொள்ள வேண்டும் என்கிற சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த விசுவாசிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு பேதுருவை சொல்றாங்க, நீங்க திருச்சபைக்கு ரொம்ப முக்கியம், அதனால எப்படியாவது இந்த இடத்திலிருந்து தப்பி ஓடி போயிடுங்க, அப்பதான் இந்த திருச்சபையை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு நெருடல் இருந்தாலும் கூட பேதுருவும் இந்த விசுவாசிகளுடைய சொற்களை கேட்டுக்கொண்டு, சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்கிறார். ரோமையிலிருந்து இரவோடு இரவாக அவர் வெளியேறுவதற்காக ஓடுகிறார். அப்படி அவர் பயணப்படுகிற தருணத்தில் அந்த இரவில் யாரோ ஒருவர் வெகு தொலைவில் புனித பேதுருவை நோக்கி நடந்து வருவதை அவர் பார்க்கிறார். அருகில் செல்ல செல்ல அந்த மனிதர் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். அருகில் அவர் நெருங்க நெருங்க இயேசு ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு எதிரே வருவதை பார்த்த உடனே உடைந்து போகிறார், உறைந்து போகிறார். நிலை குலைந்து, என் ஆண்டவரே, நீ சிலுவை சுமந்து கொண்டு எங்கே செல்லுகிறீர்? நான் சிலுவை சுமந்து கொண்டு ரோமைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ இந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறாய், நான் இந்த இடத்தில் சிலுவையில் உயிர் விடப் போகிறேன், மீண்டும் உயிர் விடப் போகிறேன் என்று சொன்ன உடனே உள்ளம் குத்தப்பட்டவராய் மீண்டுமாய் திரும்பி அவர் ரோமைக்கு செல்லுகிறார். அந்த இடத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்களை போராட்ட குணத்தோடு சந்திக்கிற வாழ்வு, துன்பங்களை கண்டு அஞ்சுகிற வாழ்வு அல்ல, சாவை கண்டு பயப்படுகிற வாழ்வு அல்ல. மாறாக துன்பத்தில் போராடி சவாலோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இறைவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்வு. அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே ஜெபிப்போம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த திருத்தூதர்களைப் போல நாமும் வாழ்வோம். ஆமென்.